ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுருங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் கோல்டு கோட் சிரப்பு. இது நம்ம கையில் குட்டிக்கு ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இது காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம், அப்படி 2 டைம் கொடுக்கணும். காலையில் 2.5 ml, நைட்டு 2.5 ml வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுவும் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பியை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஹேர் ரொம்ப சொட்டாகும், நிறைய ஹேர் ஃபால் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கும் இந்த சிரப்பு ரொம்ப நல்லது. இப்போ ஈஸியாக சிம்பிளாகவே அவன் குடிச்சிருவான். அதுக்காகவும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், மெடிசன் குடிக்கிறதுக்காகவும். ரொம்ப ஈஸியாகவே அவன் குடிச்சிட்டு போயிடுவான், பாருங்கள் நீங்களே. அதுவும் இல்லாமல் இந்த சிரப்பு சாருக்கு ரொம்ப பிடிச்ச சிரப்பு வேற. அதனால் எந்த ஒரு சேட்டையும் பண்ண மாட்டான். அவன் பாட்டுக்கு அந்த பாக்ஸை எடுத்தாலே போதும், எந்த சேட்டையும் பண்ணாமல் சமத்தாக உட்காந்துருந்து அவனாவே கேட்டு அங்கேயே குடிச்சிட்டு போயிடுவான். அவ்வளோ சமத்தாக குடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சிரப்பு. அடுத்தது ஒரு சிரப்பு எடுக்கிறேன் பாருங்க, சாருக்கு அது டேஸ்ட் பிடிக்கவே பிடிக்காது, கஷ்டப்பட்டு தான் குடிப்பான். ஆனாலும் குடிச்சு முடிச்சிருவான். இந்த சிரப்போட பேர் ஓஸ்டோபேட். இது ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிரப்பு. நம்ம பப்பியிலேருந்தே கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு சிரப்பு. இவனுக்கு நான் மார்னிங் மட்டும் 1 டைம் 5 ml வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். இது எதுக்காகன்னா அவங்களோட போனுக்காகவும் கால்சியம்காக, அப்புறம் அந்த ஜாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வேண்டி தான் அந்த சிரப்பை கொடுக்குது. அதுவும் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்தவரை ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரும், போன் டிசீஸ் வரும். அவங்களுக்கு நிறைய கால்சியம் தேவைப்படும். இந்த டைமில் தான் பல்லு உளுந்து முளைக்கிற டைமு, அதனால அதுக்காக கால்சியம் தேவைப்படும். நிறைய கால்சியம் இருக்கணும். கரெக்டான அவங்களுக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான கரெக்டான ஒரு கால்சியம் இருந்தால் தான் அவங்களோட இயர்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாட்டு இருக்கும். ஏன்னா இந்த டைமில் ஒரு சைடு காது தூக்கியிருக்கும், ஒரு சைடு டவுனாக இருக்கும். 1 டைம் பார்க்கும்போது 2 காதும் தூக்கியிருந்த மாதிரி இருக்கும். ஒரு டைம் 2 கீழே விழுந்து கிடக்கும், அப்படிலாம் இருக்கும். அது நார்மல் தான், அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். எதனாலன்னா அவங்களுக்கு கால்சியம்னால தான். அவங்களுக்கு கால்சியம் ஒரு டைம் கரெக்டாக இருக்கும், இருக்க டைம் 2 காதும் தூக்கிட்டு இருக்கலாம். இல்லை ஒரு சைடு காது தூக்கியிருக்கும், ஒரு சைடு காது டவுனாக கிடக்கும். அதெல்லாம் இதனால தான் இந்த கால்சியம்னால தான். ஏன்னா உங்களுக்கு பல்லு முளைக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அந்த பல்லுக்காக எல்லா கால்சியங்களும் அந்த பல்லுக்கே போயிடும். அதனால இந்த சிரப்பை நான் கொடுத்துட்ருக்குறேன். டாக்டரோட அட்வைஸ் படி தான் கொடுத்துட்ருக்கு. காலையில் மட்டும் 5 ml வச்சு கொடுத்துட்ருக்கோம். நான் டெய்லியும் மார்னிங் ஒரு 5 minutes ஆகிட்டு இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன். டெய்லியும் ரொட்டீனாகவே கொடுத்துட்டு தான் இருக்குது. டெய்லியும் காலையில் சிரப்பு இந்த மெடிசன் எல்லாம் கொடுக்க முடிச்சதோட அவனுக்கு நான் ட்ரீட்டு கொடுப்பேன். ட்ரீட்டுன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுக்குறேன்னா அவனோட ஃபுட்டு தான், ராயல் கேன் ஃபுட்டு, பப்பி ஃபுட்டை நான் கப்பில் எடுத்து வச்சுக்கிடுவேன். அதாவது அவனுக்கு மார்னிங் ஃபுட்டு எவ்வளவு 2 கப்பு கொடுக்குறேன்னா 1 கப்பு நான் எடுத்து வச்சிருவேன். எடுத்து வச்சு அதை அவனுக்கு ட்ரைனிங்காக நான் யூஸ் பண்ணுவேன். சாப்பாட்டுக்கு 1 கப்பு நான் கொடுத்துருவேன். ஆனால் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா எப்பவுமே தண்ணி இருக்கிற மாதிரி எப்பவுமே பார்த்துக்கணும். அவனுக்கு டெய்லியுமே நான் இப்படி தான் பண்ணுறேன். டெய்லியுமே காலையில் மெடிசன் கொடுப்பேன். கொடுத்துட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலெலாம் அவனும் கோஆப்ரேட் பண்ண மாட்டான். அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்ம போட்டு டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. கேட்பான், சொல்கிறப்படி கேட்பான். சாப்பாடு கொடுத்த பிறகு நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பப்பீஸ் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க, ஒபே பண்ண மாட்டாங்க. எப்போனாலும் சரி தான். ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப துருன்னு இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒபே பண்ண மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறத கவனிக்கவே மாட்டாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு நல்லா வெளில வாக்கிங்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு அவங்களோட எனர்ஜி எல்லாம் கொஞ்சம் குறையணும். குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தாதான் அவங்க லிசன் பண்ணுவாங்க. நானும் என்னோட கையில் குட்டிக்கு அப்படி தான் நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். Good boy, very good boy. High five. Good boy, good boy. Okay. Down, sit.
Hello, sit. What? Very good, very good, very good, very good. Okay, sit. Okay, sit. Sit. Stay. 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 Hello, stay. Hello, stay. 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 Hello, stay. Super, very good. Come. Good boy, very good, very good, very good. வீடியோ லேட்டாக வர்றதுக்காக சாரி கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆட்டு வரும். பை கைஸ், ஹாவ் எ குட் டே. அட என்னங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.